Hi friends, welcome to my channel. Today Deepavali special மைசூர் பாக்கு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மைசூர் பாக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு, சர்க்கரை, ஆயில், அப்புறம் நெய். நான் 1.25 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேங்க. கடலை மாவை ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி சலித்து எடுத்துக்கிறேன். இது கூட நான் கார்டமம் ஏலக்காய் 2-3 ஏலக்காயை சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி அந்த கடலை மாவு ஜலிக்கிறோம் இல்லையா, அதிலே கலந்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கடலை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை நான் எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் வரும். இப்போ மாவு நல்லா வறுபட்டுருச்சு, சலித்து எடுத்துக்கலாம். இது கூடவே நான் ஏலக்காய் கொஞ்சம் அரைச்சி அதிலே போட்டு ஜலித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் 4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேங்க. 1.25 கப் அளவுக்கு கடலை மாவுக்கு நான் 4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் நெய் தேவை. நெய் ஃபுல்லாகவே நெய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆயிலும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஸோ 4 கப் அளவு சர்க்கரை, 1.25 கப் அளவுக்கு கடலை மாவு. இதுக்கு நான் 3 கப் அளவுக்கு நெய்யும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேங்க. 1.5 கப்பு ஆயிலும் 1.5 கப்பு நெய்யும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, பாகு கம்பி பதம் வரணுங்கிறது இல்லை, சர்க்கரை கரைஞ்சி வந்தாலே போதும். இல்லைனா ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப் சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம கடலை மாவில் நான் ஆயிலும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது கொஞ்சமாக எடுத்து கடலை மாவில் ஊற்றி நல்லா கடலை மாவை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நம்ம சலிச்சிட்டதுனால அதிகமாக கட்டி வராது. ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு போதும். இப்போ பாகு அந்த சைடு ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ அடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பாகு ரெடியான உடனே இதை சர்க்கரை பாகில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கணுங்க. சர்க்கரை பாகு இது ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம அடுப்பை வச்சுக்கலாம். இந்த மாவு கடலை மாவை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் டோட்டலாக ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு மாவு நல்லா வெந்து வரும். நம்ம ஆல்ரெடி மாவு ரோஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம மாவை ரோஸ்ட் பண்ணியும் சேர்க்கலாம், இல்லை அப்படியேவும் கூட சேர்த்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி சேர்த்தா அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாவெல்லாம் ஃபுல்லாக நான் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்ல கனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா நமக்கு அடி பிடிக்காமல் வந்துடும். ஃப்ளேமும் லோ ஃப்ளேமில் இருக்கிறப்ப நமக்கு மாவு நல்லா வெந்து மைசூர் பாகும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நெய்யும் ஆயிலும் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோடனே அந்த ஆயில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நமக்கு ஒரு பதம் எப்படி வரும்னா, நல்லா மேலே நுரைச்சி எலும்புற அளவுக்கு நம்ம நல்லா கீ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம கீயும் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு நல்லா மேலே பாருங்கள், நல்லா வெள்ளை வெள்ளையாக நொர பாகு மாதிரி வருது இல்லைங்களா? இதுதான் நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும். இந்த நேரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ எல்லா நெய்யும் ஆயிலும் எல்லாமே ஊற்றிட்டேன். இப்போ நமக்கு இது கரெக்டானதாக இருக்கும். ஒரு பிளேட்டில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ கரெக்டான இதுதான் பதம் வந்த உடனே மேலெல்லாம் வெள்ளை வெள்ளையாக வந்த உடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக 1 hour ஃபுல்லாக ரெஸ்ட்டில் விட்டுறணும். அப்போ தான் அது நல்லா ஆறிடும். கொஞ்சம் பொறுமையாக எடுத்து நம்ம பிளேட்டில் ஊற்றிடலாம். இதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாங்க. இப்போ நமக்கு செட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம பீசஸ் போட்டுக்கலாம்.